பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் தேவன் வெறுக்கும் 6 காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில கூட 3வது காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்க, அது என்ன நீங்க கேட்டீங்கன்னா, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. அதாவது ஒரு தவறும் செய்யாத நீதிமான்களுடைய ரத்தத்தை சிந்துகிற கையை தேவன் வெறுக்கிறார். அல்லேலூயா, தேவன் வெறுக்கிறார். நீங்க வேதத்துல பாருங்க, ஆபேல் ஒரு தவறும் செய்யாத போது அவனுடைய சகோதரன் காயின் அவனை பாருங்க, அவனை கொண்டு வந்து தன்னுடைய நிலத்தில அவனுடைய தன் கையினாலே அவனை அடித்து கொன்று போட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அந்த தவறுனால அவன் இந்த பூமியிலே சபிக்கப்பட்டவனாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த பூமியில நிலத்துல நீ பயிர் விதைக்கும் போது அது தன் பலனை உனக்கு கொடுக்காதுன்னு சொல்லி அவனை சபித்தார். அந்த பூமியில சபிக்கப்பட்டவனாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அதே வேளையில யூதாசை குறித்து நாம் தியானிக்கிறோம். யூதாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசுக்காக அந்த நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்து குற்றமில்லாத ரத்தத்தை அவன் சிந்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, யூதாஸ் தன்னுடைய கையினால இயேசு கிறிஸ்து ஒன்றும் செய்யல, பட் ஆனா பணத்திற்காக அவரை காட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, யூதர்கள் சிலுவையில அவரை அடித்து கொன்று போட்டார். பாருங்க, இதுவும் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துகிற பாவம் தான். இன்னைக்கு பாருங்க, நாம நிறைய பேரை நம் வேலையில நமக்கு பிடிக்காதவர்களுக்கு விரோதமாய் நாம் இல்லாததையும் பொல்லாததையும் நாம் சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோம். குடும்பங்கள்ல கணவன் மனைவி உள்ள ஏதோ ஒரு பிரிவினையை நாம் உண்டாக்கி அவளை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி குற்றமில்லாத நபருக்கு விரோதமாய் நாம் பொய் சாட்சி சொல்லுகிறோம். அவர்களுக்கு விரோதமாய் ஏதோ ஒரு காரியத்தை நாம் பேசி சில நீதிமான்களுக்கு விரோதமாய் செய்கிற பாவமும் கூட குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துகிற கைதான். எப்படி யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தானோ அப்படி போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் நினைக்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில வாய்க்காது. ஏன்னா தேவன் அதை வெறுக்கிறார். நீதிமான்கள் ஒரு தவறும் செய்யாதவர்களுக்கு விரோதமாய் நாம் செய்யும் பொழுது, பேசும்பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையில தீமைகளை நாம் கொண்டு வர நினைப்பதை ஆண்டவர் வெறுக்கிறார். இன்னைக்கு நாம் காயினை போல நாம் கொன்று போட தேவையில்லை. யூதாசை போல நாம் செய்கிற சில காரியங்கள், மற்றவர்களுக்கு விரோதமாய் நாம் பேசுவது, காட்டி கொடுப்பது, இப்படிப்பட்ட பாவங்களும் தேவன் அறவே வெறுக்கிறார் அந்த காரியத்தை. அதனால உங்க வாழ்க்கையில நீங்க மற்றவர்களுக்கு விரோதமாய், அதாவது நீதிமான்களுக்கு விரோதமாய், ஒரு தவறும் செய்யாதவர்களுக்கு விரோதமாய் நீங்க ஒரு நாளும் எழும்பி எந்த விதமான பாவத்துக்கு உட்படாதீங்க. ஆண்டவர் நம்மை விசாரிப்பார். அதனால சிந்தித்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.